வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025ல் ஏகப்பட்ட பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க. அதாவது சனி பயிற்சி பார்த்துருப்பீங்க, ராகுகேது பயிற்சி பார்த்துருப்பீங்க, குரு பயிற்சி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சனி வக்ரம் அடைவார். அதோட பலன்கள் பார்க்கலாங்க. அதாவது 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ இதோட பலன்களை பார்ப்போம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா அவரோட இயல்பு நிலையிலேருந்து மாறியிருப்பார். அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சனி வக்ர சஞ்சாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ சனி வந்து மீனத்திலே தான் இருப்பார், வேறு எங்கேயும் பயிற்சியாகி போக மாட்டார். அப்போ மீனத்திலே இருக்கும்போதே அவர் வக்ர நிலையை அடைவார். அது எப்படி அப்படின்னா சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வரும்போது இந்த சனி வந்து வக்ரம் அடைவாருங்க. அதே மாதிரி இந்த சனியிலிருந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த வக்ர நிலை வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இதோட சைக்கிளுங்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து வக்ரம் அடைகிறதுங்கிறது வந்து ஒரு 4.5 மாதம் வக்ரம் அடைஞ்சிருப்பார். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நடக்குங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 138 நாள் இந்த சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ இதுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசிக்கான சனி வக்ர சஞ்சாரத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசியை பொறுத்தவரைக்கு சனி வக்ர பார்வை வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா 2ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துல அவரோட பார்வை இருக்குங்க. அப்போ அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா பொதுவாக இந்த சனி வக்ரம் அடைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்குறனால பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே குறையுங்க. அதே மாதிரி பண நெருக்கடி இருக்காது. அது அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக தீருங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ரொம்பவே குறையுங்க. அதே மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து அது கைவிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் அந்த முயற்சிகள் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வலிமையும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மாதிரியான ஒரு அற்புதமான டைமாக இருக்கும். இந்த டைம்லாம் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக இருக்குங்க. இந்த டைம்லலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து சனி வக்ர சனி வந்து பார்ப்பார். அப்போ உங்களுடைய கடன் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லா குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய்களே இருக்காது, இருந்தாலும் உங்களுடைய மனசில் நோய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுருக்கலாம். அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இது மன சஞ்சலங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனி பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் நீங்கள் தந்தையாருக்கு நீங்கள் வந்து மருத்துவத்துக்காக நிறையா செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வருவார். இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைமாக இருக்குங்க. நல்ல நற்பயன்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கன்னி ராசியில் சூரியன் வருவாருங்க. அப்போ இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை வந்து நேரடியாக வந்து சனியோட பார்வையில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த வக்ர சனி காலகட்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7.5 சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தெரியாதுங்க. ஆக மொத்தம் ஒரு அற்புதமான ஒரு டைமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போது ரிஷப ராசிக்கான வக்ர சனி சஞ்சாரத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வக்ர சனி பார்க்கக்கூடிய இடம்லாம் எங்கெங்கே அப்படின்னா உங்களோட ராசியை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், அப்புறம் 8ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இந்த வக்ர சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிலேயே சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருப்பாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டைமுங்க. இதனால் உங்களோட ராசியை வந்து வக்ர சனி பார்க்குறனாலையும் அதே மாதிரி உங்களோட ராசிலே சுக்கிரன் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வக்ர சனி பார்க்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நல்ல புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. அவங்க மூலமா நல்ல பண வசதிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களுக்கு நல்லபடியான நல்ல வரன்கள் அமையும். நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்கள் விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தது இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய
ஆயுள் ஸ்தானத்தை இந்த வக்ர சனி பார்ப்பாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே மாரி வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியான வாய்ப்பு கிடைக்குங்க. பலர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காக விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால, உங்களுக்கு நல்ல பொருளாதாரம், நல்ல தனத்த குடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்புல இருக்காரு. ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி செலவு பண்ணீங்கனாலே போதுமான விஷயங்க. அடுத்து ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வரும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அவரு கேதுவோட சேர்ந்து இந்த சூரியன் இருப்பார். அதனால இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்குறது, நிலங்கள் வாங்குறதுக்கான ஏற்பாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த தாய் பத்திரத்த நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டு நீங்க வாங்கணுங்க. இல்லன்னா ஏதாவது பிரச்சனையில போயிடும். அதே மாரி உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைங்க. புரட்டாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில சூரியன் சஞ்சாரம் பண்ணுவாரு. அந்த சூரியன் வந்து இந்த வக்ர சனியோட பார்வையில இருப்பாரு. அதனால இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு இந்த 138 நாளும், அதாவது 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த வக்ர சனி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமா இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.